ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற வகுப்பு விழிப்புணர்வு. இப்ப இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ நம்ம அப்படியே கவனமா இருக்கிறது, நம்ம செய்யற காரியங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பண்றது, அப்புறம் எதிர்காலத்தை திட்டமிட்டு செய்யறது. அதாவது விழிப்புணர்வு அப்படின்னா நம்ம எதிர்காலத்தை சரியா திட்டமிட்டு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இங்க வேதம் அப்படி சொல்லல. இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நம்முடைய சனாதன தர்மத்தில் வருகின்ற சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வினாடியில் இருப்பது, அந்த நிகழ்வில் இருப்பது அப்படிங்கிறதை தான் விழிப்புணர்வுன்னே சொல்லுது. இப்ப நம்ம பொதுவா வெளிப்படையான படிப்புகள் எல்லாம் படிக்கும்போது விழிப்புணர்வுன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அப்படியே ஜாக்கிரதையா இருக்கணும் போல் இருக்கு, கவனமா இருக்கணும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த ஜாக்கிரதை, கவனம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எங்கிருந்து கிடைக்குது நமக்கு? நம்மிடத்துலதான் இருக்காது. அந்த ஜாக்கிரதை, கவனம் அப்படிங்கிற விஷயம் வெளியே இல்ல, நம்மிடத்துல தான் இருக்கு. அது வேறொருத்தர் கொடுக்கிற விஷயமும் கிடையாது. அதை நம்ம எப்படி அனுபவமாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விழிப்புணர்வு அனுபவத்துக்குள்ள பெரும்பாலும் வருவது கிடையாது. ஏன்னா நம்ம மனதளவிலேயே விவகாரங்கள் பண்ணி கொண்டிருக்கிறதுனால, அந்த புற விஷயத்துல இருக்கிற நாட்டம் தான் நம்ம விவகாரத்துக்குள்ளேயே இருக்குது. விசை சுகங்களின் மீது அபிமானத்தை உண்டாக்குது. அப்ப நம்முடைய இயல்ப, நம்முடைய சொரூபத்தை, நம்முடைய இருப்ப நம்ம விட்டுடுறோம் அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம். ஆனா இங்க நம்ம விழிப்புணர்வுங்கிற நிலை நம்முடைய சொரூபம். அது அந்தந்த வினாடியிலேயே நம்ம இருக்கிறது தான் நம்முடைய இயல்பு, யதார்த்தம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்துல கண் வச்சு செய்யணும். காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோணேன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. அப்ப அந்த காரியத்துல கண் வைக்கிறது எதுக்காகன்னா, அந்த யதார்த்தத்தோட, அந்த சொரூபத்தோட நம்ம இணைஞ்சு அந்த காரியத்தை செய்யறதுதான் இங்க விழிப்புணர்வுங்கிற அடிப்படையில பேசப்படுது. ஒவ்வொரு வினாடியையும் நாம் கவனிப்பது, அந்த அடிப்படையில பார்க்கணும். ஏதோ ஒரு நேரத்துல மட்டும் பார்த்துட்டு மற்ற நேரங்கள்ல நம்ம மனதில் எங்கேயோ போகக்கூடாது. இப்போ எப்படி அதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம அதெல்லாம் இயல்பா நடக்க வேண்டிய விஷயம் மாதிரி பார்க்கணும். இப்ப நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்னா, ஆரம்பத்துல கார் ஓட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? கத்துக்கிறதுக்காக எங்க ஸ்டேரிங் இருக்கு, எங்க ஆக்சிலேட்டர் இருக்கு, எங்க பிரேக் இருக்குங்கிறதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆனா பிராக்டிஸ் ஆன பிறகு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கார் வந்துடும். அப்புறம் நம்ம பாட்டு ஸ்டேரிங் பிடிச்சிருப்போம், ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய நேரத்துல ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டே இருப்போம். எந்த இடத்துல பிரேக் பிடிக்கணுமோ அந்த இடத்துல தானா பிரேக் பிடிப்போம். அப்ப எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கே தெரியாம நடக்குது. அப்படிதான் நம்ம கார் ஓட்டுறோம். ஏன்னா கார் ஓட்டும் போது அப்படியே இருங்க, பிரேக் இப்பதான் மிதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிதிக்கிறதும், அல்லது இப்ப ஸ்டேரிங் நான் லெஃப்ட்ல திருப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புறதும் கிடையாது. ஏன்னா அது இயல்பாவே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டேரிங் நம்ம லெஃப்ட்ல திருப்புறோம், ரைட்ல திருப்புறோம், எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணுமோ ஸ்லோ பண்றோம். அப்ப இந்த காரை ஓட்டுற அந்த இயல்பு நமக்கு எப்படி கிடைச்சது? அது நம்முடைய இயல்பாகவே நம்ம மாத்திக்கிட்டதுனால கிடைச்சது. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய யதார்த்தமும் நம்ம இயல்பாக மாற்றிக்கொண்டா, நமக்கு நம்முடைய சொரூபம், நம்முடைய விழிப்பு நிலையில நம்ம எல்லாமே விவகாரத்துக்குள்ள செய்யலாம். அப்படித்தான் நம்மள வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்ப நம்ம முன்னாடி இருக்கிற விசேஷ சுகங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள பார்க்கணும். அதனோட ஒன்றி போகணும். நாம அதோட ஒன்றி போகாம நம்மையும் இந்த உலகத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். அப்படி பிரிச்சு பார்க்கிற அந்த இருமை நிலையில தான் நமக்கு விவகாரங்களுக்குள்ள அந்த விவேகத்தோடு செயல்பட முடியாம நிறைய சங்கடங்களையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அப்ப இங்க கவனித்தல் அப்படிங்கிற அந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறது எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இப்ப நாம அந்த நிலையில நம்முடைய சொரூபத்துல இயல்பா நம்ம அந்த காரியத்தை யதார்த்தமா செஞ்சோம் அப்படின்னா அதுல பெரும்பாலும் தப்பு வராது. ஏன்னா நம்ம அந்த ரியாலிட்டிக்குள்ள இருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உதாரணம் தான் இந்த கார் ஓட்டுறது. கார் ஓட்டுறது நீங்க அந்த ரியாலிட்டிக்குள்ள போயிட்டு ஓட்டும் போது உங்களுக்கு தப்பு வராம போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கவனச்சிதறல் பண்ணும்போது ஏதாவது ஒரு யதார்த்தமா அந்த நேரத்துல வேடிக்கை பார்க்கறதோ அல்லது பாட்டு கேட்கிற நேரத்துல கவனம் திரும்புறதோ நமக்கு விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு உண்டாகுது இல்லையா? அப்போ நம்ம பார்வை அந்த ரோட பார்த்து போயிட்டே இருந்தாலும் மற்ற புலன்கள் எல்லாம் கரெக்டா அந்த காரை இயக்குவதற்கான
கட்டளையை கொடுத்துக்கிட்டே இருக்கு, கார் கரெக்டா இயங்கிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த வாழ்க்கையில நம்ம அணுகக்கூடிய விஷயங்களும், இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா நம்ம அதை செய்து கொண்டிருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுல சாதக பாதகங்கள் அல்லது தவறு நன்மைகள் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட நம்ம ஒன்றி செய்யும் போதுதான் அது நமக்கு சரியாக நடைபெறும் என்று பார்க்க முடியுது. அப்ப நம்ம இங்க கவனித்தல் அல்லது விழிப்பு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் தேவைப்படுதுன்னா நம்மளை பயமற்று இருப்பதற்கான ஒரு வழிவகை என்று பார்க்கலாம். அப்ப பயம்னா எப்படின்னா நம்மளை அச்சுறுத்தக்கூடிய பயமாக பார்க்க கூடாது. அந்த பயம்ங்கிறது நமக்கு என்னன்னா அடுத்த வினாடியை பற்றிய சிந்தனையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க பயமாக நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நம்ம நிகழ்காலத்துல வாழ்றது இல்ல, எதிர்காலத்தை திட்டமிடுறோம். அப்ப அந்த எதிர்கால திட்டமிடுதலுக்காக என்ன பண்றோம், அதற்கான ஆராய்ச்சிகளும் அதற்கான தேவைகளையும் நம்ம ஆலோசனை பண்றோம். அப்ப நம்ம மனது என்ன பண்ணுது, பிரவருத்திக்குள்ள போய் விவகாரத்துக்குள்ள சிந்தனைகளை அதிகப்படுத்துது இல்லையா? இதுதான் பய உணர்வாக மாறுது. அடுத்த வினாடியை பற்றிய ஒரு சிந்தனையைத்தான் நம்ம இங்க பயம் அப்படின்னு சொல்றோம். அந்த பயம் இல்லாமல் வாழ்வதுதான் இங்க விழிப்புணர்வு, விழிப்பு நிலை அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ நமக்கு அந்த புற விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு நமக்கான நம்முடைய விழிப்புணர்வில் நாம் எப்படி இருப்பது அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்த்தோம்னா, இப்ப நமக்கு வேகமாக நமக்கு மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்புறம் ஏதேனும் வலுவான உணர்ச்சியில நாம சிக்கிக்கொண்டு அதுல கவனம் செய்து கொண்டிருப்போம். அப்புறம் அந்த உணர்ச்சிகள்லாம் என்ன, நம்ம வெளிய மகிழ்ச்சியை தேடுவதற்கும் சில பழக்க வழக்கங்களுக்கும் நாம ஆட்பட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம நம்முடைய விழிப்புணர்வை கவனிக்க தவறிடுறோம். ஏன்னா நம்ம மனதளவுல நகர்ந்து கொண்டிருக்கிறதுனால நம்முடைய எண்ணங்களுடைய அடிப்படையில நம்முடைய விழிப்புணர்வை நாம் இழந்து விடுகிறோம். ஏன்னா நம்முடைய தற்போதைய மனம் சார்ந்த வாழ்க்கை முறை என்ன பண்ணுதுன்னா நம்முடைய முழுமையை பற்றியும் நமது உள்ளுணர்வை பற்றியும் அறிய முடியாமல் அந்த மனது கட்டுப்படுத்துவதாக நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த விழிப்புணர்வு நிலையில நாம நிக்கிறதுக்கு நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதை நிகழ்காலத்துல நிகழ்வுட நம்ம ஞாபகத்தை வைத்து கவனத்தை வைத்து செய்யறோம். இப்ப உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், இப்ப நம்ம சாப்பிட உட்கார்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பாட்டின் மீது கவனத்தை வைக்கிறோம். அந்த சாப்பாட்டுல ஊற்றப்பட்டது சாம்பாரா, ரசமா, தயிரா அப்படின்னு பாக்குறோம். அதை பிசைஞ்சு எடுத்து சாப்பிடுறோம். அப்ப அந்த சாப்பிடும் போது அந்த சுவையை ரசிக்கிறோம். அந்த சாம்பாருடைய சுவை, அந்த ரசத்தினுடைய சுவையை நம்ம ரசிக்கிறோம். அப்ப அந்த ரசிக்கும் போது அந்த சுவையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், சிலதுல உப்பு கம்மியா இருக்கு, சிலதுல உப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்மளால உணர முடியுது இல்லையா? அப்ப அந்த உணர்தல் எப்படி நடக்குது, அந்த சாப்பாட்டோட நம்ம ஒன்றும் போது அதுல இருக்கக்கூடிய தப்பும் நமக்கு தெரியுது, அதனுடைய டேஸ்டும் நமக்கு தெரியுது, சரியா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. அப்ப இந்த கவனமோட நம்ம அதை கையாளும் போது அந்த சாப்பாடு என்ன ஆகுது, நமக்கு சரியானபடி செரிமானம் ஆகுது, அதனுடைய சத்துக்கள் நம்ம உடம்புல முழுமையாக செயல்பாட்டுக்கு வருது. ஆனா நம்ம அப்படி வாழ்றோமா அப்படின்னு பார்த்தா அப்படி வாழ்றது இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட உட்காரும் போதுதான் மொபைல் எடுத்து நோண்டுவோம், இல்லைன்னா சாப்பிட உட்காரும் போதுதான் டிவி போட்டு உட்காருவோம். அப்ப டிவியை போட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிடுறோம்ட்டு சாப்பாட்டுல கையை வச்சு பிசைஞ்சுக்கிட்டே இருப்போம், டிவியில இருக்கிற சீனை முக்கியமா ரசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் திடீர்னு நம்ம தட்டை பார்த்தோம்னா முக்கால்வாசி சாப்பாடு காணாம போயிருக்கோம், என்ன சாப்பிட்டோன்னு நமக்கு தெரியாம சாப்பிட்டு இருப்போம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம், சாப்பிட்டுட்டோம்னு நினைச்சுக்கிறோம். அப்ப இப்படிதான் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை முறை இந்த விழிப்புணர்வு இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல வரோம். ஏன்னா இங்க விழிப்புணர்வுங்கிறது ஒரு உதாரணத்துக்காக இந்த சாப்பாட்டு விஷயத்த நான் பேசுறேன். இது மாதிரி நீங்க எத்தனையோ விஷயங்கள் அவரவர்களுடைய வாழ்க்கைய நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு நேரத்தை வீணாக்க விரும்பல. உதாரணம் எளிமையா புரியறதுக்கு தான் அந்த சாப்பாட்டு விஷயம். அப்ப இந்த ஒரு விஷயத்திலேயே நம்ம எவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம், எப்படிப்பட்ட தவறுகள் செய்யறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம பெரும்பாலான விஷயங்கள் அந்த உணர்வோடு ஒன்றுவதில்லை, நம்முடைய இயல்புல யதார்த்தத்துல நாம இருப்பதில்லை, அந்த நிகழ்காலத்தில் நாம நடைமுறைப்படுத்துவதில்லை அப்படிங்கிறது தான் இங்க நமக்கான பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுது. அப்போ நாம இந்த விழிப்புணர்வுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னா, ஒவ்வொரு வினாடியும் நம்ம செய்கின்ற செயல்ல கவனம் இருக்கணும், காரியத்தில் கண் இருக்கணும். அது என்ன வேலையாக இருக்கட்டும், எழுதுற வேலை, படிக்கிற வேலை, சாப்பிடுற வேலை, எதுவாக இருந்தாலும் அந்த நிலைக்குள்ள நம்ம போய் அந்த நிலையோட ஒன்றும் போது நாம் அந்த சுயமாக இருக்கிறோம், நம்முடைய சொரூபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த விழிப்புணர்வு நம்முடைய மனதையும் நமக்கான அடையாளத்தையும் நாம் ஒழுங்கமைக்கின்ற விதத்திலிருந்து மாற்றுவதற்காக நடைமுறையில் தேவைப்படுவதாக பார்க்கிறோம்.
நமது சிந்தனை சார்ந்த மனதிலிருந்து விழிப்புணர்வு சார்ந்த அறிதல் முறைக்கு நம்ம வந்து மாறுவதற்கான ஒரே வழி வந்து அந்தந்த நிகழ்வில் நாம் பயணிப்பது. ஏன்னா நம்ம வந்து சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறோமா, அந்த யதார்த்தத்துல விழிப்புணர்வுல இருக்கிறோமா அப்படிங்கறது எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க செய்யற காரியத்துல கவனம் இல்லாம வேற சிந்தனைகள் அந்த காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மனதில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க செய்யற காரியத்துல கவனமும் வைத்து அந்த காரியத்தை பற்றிய புரிதலோட அந்த காரியத்திலேயே நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க, மனசு வேற எந்த பக்கமும் சிதறல, அதை செய்யற செயலை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க விழிப்புணர்வுல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த விழிப்புணர்வுல நீங்க வாழ்ற நிலையத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா அந்த இறைநிலை, தெய்வீக நிலை, பிரம்ம நிலைன்னு சொல்றோம். அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. ஏன்னா பிரம்ம நிலைனா வேற எங்கேயோ நம்ம வெளியே போய் அனுபவம் ஆக்கணும் போட்டிருக்கு, பிரம்ம அனுபவம் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டிருக்கு அப்படின்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் இல்லையா. அது நமக்கு புரிதல் அற்ற தன்மையில தான் அப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோம். நாம வந்து அந்த விழிப்புணர்வோட எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த இறைத்தன்மையோட இணைந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம். அதுல இருந்து நம்ம விடுபடாம அதோட இணைந்துதான் அந்த காரியத்தை செய்யறோம். அப்படி நம்ம செய்யும் போது அந்த காரியம் வந்து நமக்கு சரியாக நடக்கும், தப்பில்லாம நடக்கும். அந்த காரியத்தினுடைய பலனும் முழுமையாக இருக்கும். அதனால நமக்கு என்ன பலன்னா மனச்சிதறலும் இல்லை. தனியா பயிற்சிகள் செய்ய வேண்டியதில்லை, மனப்பயிற்சிகளுக்கான பயிற்சிகள் தேவையில்லை. ஏன்னா மனம் வந்து எங்க சிதறவே இல்லையே, நீங்க எதை செய்யறீங்களோ அதுல தானே ஒருங்கிணைந்து அந்த காரியத்தை செய்துகிட்டு இருக்கு. அப்ப மனச்சிதறலுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்ப அந்த நிலையை நம்ம இங்க உணர்ந்து நம்முடைய கவனத்தை காரியத்துல நம்ம கண்ணாக செய்ய வேண்டும் என்று இங்கு மகான்கள் சுட்டி காட்டுவதுதான் விழிப்புணர்வுடைய முக்கிய விஷயமா பார்க்கிறோம். இப்ப நம்ம வந்து இந்த விழிப்புணர்வு சார்ந்த அறிவு என்பது நம்முடைய உணர்வு பூர்வமான அந்த ஓட்ட நிலையில இருப்பது என்று புரிஞ்சுக்கணும். அது வந்து நம்முடைய அன்பில் இருப்பது, தன்னலமற்ற சேவையில் இருப்பது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த நிலையில நம்ம செய்கின்ற செயல்கள் வந்து அந்த யதார்த்தத்தோட அந்த சொரூபத்தோட நடக்கிறதுனால அது நமக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான காரியமாகவும் அது இருக்கும். அப்படிங்கிறதுக்கான உதாரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மலாம் வந்து நம்ம நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஸ்கூல்மேட்ஸ் கிட்ட போறோம். அப்ப நம்ம வந்து அந்த ஸ்கூல் லைஃப பத்தி பேசிக்கிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம நம்மள மறந்துடுவோம். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ நீங்க அனுபவப்பட்டிருக்கலாம். அவங்களோட போய் சந்திச்சு பேசும்போது பால்ய பருவத்துல இருக்கலாம், அல்லது இந்த பருவத்துல கூட நீங்க சந்திச்சு பேசும்போது கவனிச்சு பாருங்க. அந்த நண்பர்களோட சிரித்து கொண்டு நம்ம உரையாடும் போது நம்மை நாம் மறப்பது, ஆனால் நாம் உயிர்ப்புடன் இருப்பது, இதுதானே நம்ம செய்யறோம். அந்த இடத்துல நம்ம வேற எந்த விவகாரத்துக்குள்ளயும் மைண்டு போல அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சிரிச்சு ஜாலியா இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது, நமக்கு ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு ஆனந்தத்தை இருக்கு இல்லையா. அந்த நிலைய நம்ம நம்மள மறந்து அனுபவிக்கிறோம். அந்த என்ஜாய்மெண்ட், அதை தான் நாங்க வந்து விழிப்புணர்வுன்னு சொல்றோம். அந்த விழிப்புணர்வுல நம்ம அந்த யதார்த்தத்துல வேற சிந்தனைகள் இல்லாம நம்ம செய்யற செயல், அதுதான் நம்ம புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த விழிப்புணர்வு நிலையில நம்ம வாழ்றதுக்கான உதாரணங்கள் இதெல்லாம். அதாவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் எப்படி அதை என்ஜாய் பண்ணினேன், அந்த காரியம் எனக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுத்தது, அப்ப நான் எப்படி என்ன மறந்து அந்த காரியத்தை நண்பர்களோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், அப்ப அந்த சிரிப்பு எனக்கு எப்படி ஒரு முழுமையான சந்தோஷத்தை கொடுத்தது, ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத சிரிப்பு, வேற எனக்கு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத சிரிப்பு, எந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல எனக்கு வெளிப்பட்டது. அப்ப அந்த மாதிரி நம்ம செய்யற காரியங்களும் அந்த இன்வால்மெண்டோட டெடிகேஷனோட செய்யும் போது அதே மகிழ்ச்சியையும் அதே சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கும். அதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய உண்மை நிலை, அது நம்முடைய இருப்பு நிலை, நம்முடைய நிகழ்கால நிலை என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த விழிப்புணர்வுங்கிறது என்னங்க அப்படின்னு பார்த்தா, இந்த விழிப்புணர்வு வந்து நம்முடைய கண்களுக்கு தெரியாதது, நமக்கு உள்ளடக்கமற்றது, உருவமற்றது, எல்லையற்றது, காலமற்றது, ஆனால் நம்முடைய இருப்புக்கு ஒரு அடிப்படையாக இருப்பது தான் இந்த விழிப்புணர்வு. இப்ப இந்த விழிப்புணர்வுல நிபந்தனைக்கு உட்பட்ட எண்ணங்களோ உணர்ச்சிகளோ நம்முடைய மனதின் விளைவுகளோ வெளிப்பட்டதுன்னா அது என்ன ஆகும், மன அலைகளாக மாறிதான் நம்மளை வந்து நம்முடைய இயல்பு நிலைக்கு, நம்முடைய சொரூபத்துல அந்த விழிப்பு நிலைக்கு இருப்பதற்கு தடையாக வாருது. ஏன்னா மனசு வந்து அந்த எண்ண சிதறல்கள்ல சிக்கி அந்த விழிப்பு நிலையை நிற்பதற்கான நிலையை இழந்து விடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ நாம் நமக்கான உண்மையான விழிப்புணர்வை நம்முடைய நனவின் முதன்மை பரிமாணமாக உணரும் போது
நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நனவு நிலையில நாம் அதை முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு காரியங்களும் செய்கின்ற நிலையில நமக்கான சுதந்திரமான, அன்பான, பாதுகாப்பான ஒரு அத்தியாவசியமான நிலையிலே நமக்கான நல்வாழ்க்கையை நாம் உணர முடியும் என்றுதான் இந்த விழிப்புணர்வை பற்றி மகான்கள் சுட்டிக்காட்டுகின்ற விஷயமாகவும் பார்க்கிறோம். என விழித்தெழுந்த விழிப்புணர்வுங்கிறது எப்படின்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய இருத்தலின் அடிப்படையில் தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அந்த விழிப்புணர்வு நம்ம எல்லோருக்கும் ஒன்றுதான். உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, எனக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு தனித்தனியா கிடையாது. அந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இருத்தல், அந்த நிலைப்பாடு எல்லோருக்கும் தெரியும். நான் இருக்கிறேன்ங்கிறத இன்னொருத்தர் வந்து சுட்டி காட்ட வேண்டியதில்லை. வேறொருத்தர் வந்து நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. நான் இருக்கிறேன்ங்கிறது எனக்கு தெரியும். அப்ப என்னுடைய இருப்பை நான் எப்ப உணர்றேன்? விழிப்பு நிலையில நான் என்னுடைய இருப்பை உணர்கின்றேன். அப்ப அந்த விழிப்பு நிலையில நான் இருக்கிறேன்கிற என்னுடைய இருத்தலின் அடிப்படையில் நான் உணர்கின்ற அந்த உணர்வு எல்லோருக்கும் ஒன்று. உங்களுக்கு வேற, எனக்கு வேற கிடையாது. அது எப்படி எல்லோருக்கும் ஒன்று? இப்ப நம்ம மனதளவுல பிரிச்சு பார்த்தோம்னா, நீங்க வேற, நான் வேறங்கிற பிரிவினைகள் வந்துருது இல்லையா? அப்பதானே இங்க டுவாலிட்டி வருது, உலகம் விரியுது. ஆனா அந்த விழிப்பு நிலைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லோரும் உங்களுக்குள்ள வந்துடுவாங்க. அப்ப இந்த உலகமே உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அந்த விழிப்பு நிலைக்குள்ள நின்னு பாத்தீங்கன்னா தான் அந்த உங்களுடைய தனித்துவம்ங்கிறது எப்படின்னா எல்லாம் சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையும் உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்க தனித்துவம் அப்படிங்கன்னா நீங்க ஏதோ தனித்து இருக்கிற ஆள் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகத்தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா அது புரியாம நீங்க எந்த அடிப்படையில உங்களை தனித்து பார்க்கிறீங்க அப்படின்னா மனதலையும் உடலையும் வச்சுக்கொண்டு தனித்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப இந்த தனித்த அடையாளம் தான் நம்மளை வந்து பிரிச்சு காட்டுது, நம்மளை மற்றவர்களிடத்துல வந்து பிரித்து காட்டுது. அப்ப இதுதான் நாம் செய்கின்ற தவறு. அப்ப இந்த விழிப்புணர்வு வந்து எல்லாவற்றிலும் உள்ளார்ந்ததாக நம்மால் உணரப்படும் போது நாம் எல்லா உயிர்களுடனும் ஒற்றுமையாக இருக்க முடியும். திறந்த மனதுடன் கூடிய விழிப்புணர்வில் நாம் எப்போதும் இருக்க முடியும். அப்ப திறந்த மனதுடன் கூடிய விழிப்புணர்வு அணுகுமுறையில எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் வந்து காட்டு குதிரைகளை அடக்க முயற்சிப்பதற்கு பதிலாக நாம் வெறுமனே இந்த கதவுகளை திறந்து வைக்கிறோம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்போ இந்த விழிப்புணர்வு நிலையில நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க எந்த ஒரு எண்ணத்தையோ உணர்ச்சிகளையோ அடக்கி செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க அந்த நிகழ்காலத்துல பயணிக்கிறீங்க, அந்த நிகழ்வில் பயணம் பண்றீங்க. இப்ப உதாரணமா இந்த வகுப்பை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இந்த வகுப்பை கேட்பது உங்களுக்கு நிகழ்வுல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நிகழ்வுல இந்த வகுப்பு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறத கவனிக்கிறீங்க. அப்ப இந்த கவனம் உங்களுக்கு முழுமையா வகுப்புல இருந்ததுன்னா உங்களுடைய கவனச்சிதறல் வந்து மற்ற விஷயங்களுக்கு போகாது. அப்போ உங்களுக்கு இதற்காக நீங்க எண்ணங்களை தனியா அடக்கணுமா, அந்த எண்ண சிதறல்களை அல்லது என்னுடைய உணர்ச்சிகளை மாற்றணுமா அப்படின்னா ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா நாம வந்து அதற்கான கதவை திறந்து வச்சுட்டோம். அது வரும் போகும். ஆனா நாம இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் சுதந்திரமாக நகரக்கூடிய ஒரு பெரிய விழிப்புணர்வு அந்த புலத்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதாவது நம்ம நிகழ்காலத்துல இருந்து கொண்டு அந்தந்த காரியத்தை நம்ம சரியா செய்து கொண்டிருந்தோம்னா நம்ம தனியாக எண்ணங்களையோ உணர்ச்சிகளையோ கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்தந்த இயல்புல நம்ம அப்படியே பயணிக்க வேண்டியதுதான். அப்ப தொந்தரவு செய்கின்ற உணர்ச்சி நிலைகளில் இருந்து விடுபடுவதற்கான மிகவும் பயனுள்ள வழி அவற்றை உடைக்க அல்லது அகற்ற முயற்சிப்பதன் மூலமாக முடியாது. மாறாக இந்த நிலைகள் விழிப்புணர்வினால் ஆனவை என்பதை உணர்ந்து கொள்வதே ஆகும் என்பதாகத்தான் நீங்க பார்க்க வேண்டும். அப்ப இந்த நிகழ்வில் பயணிக்கின்ற நம்முடைய இந்த விழிப்பு நிலை வந்து நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்ப இந்த விழிப்புணர்வுங்கிறது வந்து நமக்கான ஒரு தனித்துவமானதா அல்லது எல்லோருக்கும் பொதுவானதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்னு சொன்னோம். அப்ப எல்லோருக்கும் பொதுவானதுன்னா எனக்கான அந்த விழிப்புணர்வு நிலை வந்து என்னிடத்திலே ஏதேனும் ஒரு இடத்துல இருக்கிறதா, என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னிடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. இதுக்கு வந்து நம்ம பகவத்கீதையில அத்தியாயம் 9 4 அன்று 5 2 பாடல்கள் பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அது புரியும். ஏன்னா இங்க வந்து இறைத்தன்மைங்கிறது தான் இந்த விழிப்பு நிலை, விழிப்புணர்வு. அது எப்படி நம்ம இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கு, ஆனா அது உண்மையிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பகவத்கீதை சுட்டி காட்டுது. அத்தியாயம் 9 பாடல் 4.
மயா ததமிதம் சர்ப்பம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மனசானி சர்வபூதானி நச்சஹம் தே ஸ்வவஸ்திதஹ. இந்த பாடல் 4வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, இந்த முழு பிரபஞ்ச வெளிப்பாடும் எனது வெளிப்படுத்தப்படாத வடிவத்தில் என்னால் வியாபித்துள்ளது. எல்லா உயிர்களும் என்னில் வசிக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் வசிப்பதில்லை அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய 9வது அத்தியாயத்துல 4வது பாடல்ல சுட்டி காட்டுறாரு. இந்த முழு பிரபஞ்ச வெளிப்பாடும் எனது வெளிப்படுத்தப்படாத வடிவத்தில் என்னால் வியாபித்துள்ளது. எல்லா உயிர்களும் என்னில் வசிக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் வசிப்பதில்லை. இதை கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். என்னடா இறைவன் நம்ம இடத்துல இருக்கிறாருன்னு சொல்றாங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்றாங்க, அப்ப நீயே கடவுள்னு சொல்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா, இதுதான் ஒவ்வொருத்தருடைய புரிதல்ல இங்க விஷயம் இருக்கு. அதாவது நம்ம எந்த அளவுக்கு இதை ஆழமா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த நிலையில வெற்றி பெற முடியும். அதாவது இங்க உண்மையில் என்ன இருக்கு அப்படின்னா, இறைத்தன்மை மட்டும்தான் இருக்கு. அந்த இறைத்தன்மை வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்படி ஒண்ணு வருது, அது ஒண்ணு இயல்புல இருக்குதான்னா அப்படி இல்லவே இல்லை. அதுதான் இங்க மாயா. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த முழு பிரபஞ்ச வெளிப்பாடும் எனது வெளிப்படுத்தப்படாத வடிவத்தில், அதான் ரொம்ப முக்கியம், எனது வெளிப்படுத்தப்படாத வடிவம். அப்போ வெளிப்படுத்தவே இல்லை, இப்படி ஒரு விஷயமே இல்லை, என்னால் வியாபித்துள்ளது அப்படின்ட்டார். அப்ப எல்லா உயிர்களும் என்னில் வசிக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் வசிப்பதில்லை. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், இறைத்தன்மை மட்டும்தான் இருக்குது. அப்போ அவனிடத்திலே எல்லாம் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவன் மட்டும்தான் இருக்கிறான். இப்ப நீங்க நானெல்லாம் உண்மையில் இல்லவே இல்லை. அதுதான் இந்த பாடல் சொல்ல வர்ற ஆழமான உண்மை. அப்ப இங்க இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்துல விவகாரம் பண்றதுக்கான ஆர்வத்தை காட்டுறது எது? இந்த மனசு தானே காட்டுது. அப்ப உண்மையிலேயே உணர்வுக்கு இங்க ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த உணர்வுக்கு ஒன்றுமே இல்லையா? அப்ப இந்த உலகமே இல்லையானா உண்மையிலேயே உலகமே இல்லை. ஆனா இந்த உலகமே இல்லை, ஆனா நான் விவகாரம் பண்றேனுங்களே, அப்ப நான் இப்போ இந்த கிளாஸ் கேட்டுட்டு இருக்கிறேன், அப்ப இந்த கிளாஸ் உண்மையிலேயே இல்லையா அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த கிளாஸ் உண்மையிலேயே இல்லை, ஆனா இதுல இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்கிறது தெரிஞ்சாத்தானே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்குதான் இந்த விஷயம். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த பாடலுடைய அர்த்தம், இந்த கடவுள் உலகத்தை படைத்து ஏதோ ஒரு வானுலகத்தில் இருந்து இந்த உலகம் எதிர்பார்த்தபடி இயங்குகிறதா என்று சோதித்து பார்க்கின்றார் அப்படிங்கிற மாதிரி கருத்தை வேதம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேறு சில மதங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் எங்கேயோ இருக்கிறார், மேல பாரடைஸ்ல இருக்கிறார், அவர் அங்கிருந்து இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார், அப்ப அவர் எதிர்பார்த்தபடி இந்த உலகம் எல்லாம் இயங்குகிறதா அப்படின்னு சோதித்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்லும் போது அதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப அப்படி கடவுள் மேலிருந்து இந்த உலகத்தை படைத்தார், இயக்குகிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், அவரவர்களுக்கான பாவ புண்ணியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, அப்ப கடவுள் எப்பயுமே பிஸி ஷெட்யூல் தான் இருக்கணும், அவருக்கு டைமே கிடைக்காது. அப்ப அவருக்கு என்ன ஆகும், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், என்ன விவகாரத்தை செஞ்சுட்டு இருக்கான், இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய நோட்டு போட்டு, ராமசாமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு ஒரு பிரச்சனை, குப்புசாமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றலாம் அவர் ஒரு ஷெட்யூல் போட்டு செஞ்சுட்டு இருந்தாருன்னா அவர் வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால அப்படியெல்லாம் கடவுள் செய்ய முடியாது, கடவுள் அப்படி செய்வதும் கிடையாது. ஆகவே கடவுள் உலகில் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்ற அந்த கருப்பொருளை முன்னிறுத்தி இவ்வாறு சொல்லப்பட்டாலும், அதற்கான வேத சாஸ்திரங்களும் உபனிஷதங்களும் அதை எப்படி சொல்லுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஸ்வேதாஸ்வர உபனிஷதம் சொல்லுது, ஏகோ தேவகா சர்வ பூதேசு கூடகா சர்வ வியாபி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அது ஸ்வேதாஸ்வர உபனிஷத் கடவுள் ஒருவரே, அவர் அனைவரின் இதயத்திலும் அமர்ந்திருக்கின்றார், அவர் உலகில் எங்கும் நிறைந்திருக்கின்றார் அப்படின்னு ஸ்வேதாஸ்வர உபனிஷத் சொல்றதை வச்சுதான் நம்ம நமக்குள்ள கடவுள் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். இது உபனிஷத் தான் நமக்கு இது வழிகாட்டுது. அதே மாதிரி
ஈசாவாசிய உபனிஷத் சொல்லுது, ஈசாவாசியம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் அப்படின்ட்டு ஈசாவாசிய உபனிஷத்தும் இந்த பாடலை முன்னிறுத்துது. அதாவது ஈசாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னா இந்த கடவுளே எங்கும், ஈஸ்வரனே எங்கும் வியாபித்திருக்கிறார், இந்த உலகமாக வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மந்திரம் உபனிஷத்துல வருகின்றது. ரிக்வேதத்துல வருகின்ற புருஷ சூக்தம் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுது? புருஷ ஏ வேதம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யா. புருஷ சூக்தம் ரிக்வேதத்துல வருது. இது என்ன சொல்லுதுன்னா, இறைவன் இருந்தவை இருப்பவை அனைத்திலும் வியாபித்திருக்கிறார். அப்ப கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்ற இந்த கருத்து நம்முடைய அகநிலை ரீதியாக புரிந்து கொள்ளப்பட்ட கருத்து. அப்ப மற்ற தத்துவவாதிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, மேற்கத்திய நாகரிகத்தில் இருக்கின்ற மற்ற தத்துவவாதிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகம் கடவுளினுடைய பரிணாமம் அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த கடவுள் உலகமாக மாறிவிட்டார், உலகத்துக்காக அவர் தன் படைத்து இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றத நம்முடைய தர்மம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்குதான் நான் ஏற்கனவே என்ன உதாரணம் கொடுத்தேன் அப்படின்னா, இப்ப பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கலப்படம் இல்லாத பொருள் தான். ஆனா அந்த பால் தயிராக மாற்றப்பட்டு விட்டா அந்த தயிரானது மீண்டும் பாலாக மாற்ற முடியாது இல்லையா? அந்த தயிர் தான், இனிமேல் அந்த பாலாக மாற்ற முடியாது. அப்ப இந்த பரிணாம மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மாறுபட்ட ஒரு நிலை உண்டாகிவிட்டா அது மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பாது. அந்த பாலிலிருந்து உண்டான தயிர், அப்ப அந்த தயிர் மீண்டும் பாலாக மாறாது. அப்ப இந்த புரிதல் நமக்கு வருதில்ல. அது மாதிரிதான் இறைவன் இந்த உலகமாக மாறிவிட்டார் அப்படிங்கறத சில தத்துவவாதிகள் சொல்றாங்க. அதாவது இறைவனே எல்லாமாக இருக்கிறார், இந்த உலகமாக இருக்கிறார் சொன்னா அதை நம்ம கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அவரே எல்லாம் உலகமாக இருக்கிறார், அவரே எல்லாம் அருமையா செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா நடைமுறையில அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது சாத்தியக்கூறுகள் இல்லை. அதுதான் இந்த உதாரணம், பால் தயிரா மாறுற உதாரணம். அப்ப இது மாதிரி தத்துவ ஞானிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விவர்த்தவாதம்ங்கிற அடிப்படையில அந்த பொருளை தவறாக புரிந்து கொள்வது. இப்ப உதாரணமா இருள்ல ஒரு கயிறை பாம்பாக தவறாக புரிந்து கொள்வது போல, அப்ப நிலவு ஒளியில பிரகாசிக்கின்ற சிப்பியை பார்க்கும்போது வெள்ளி என்று தவறாக புரிந்து கொள்வது போல, அப்ப கடவுளும் உலகமும் உண்டு என்கிறார்கள், உலகமாக நாம் பார்ப்பது உண்மையில் பிரம்மம் என்கின்றார்கள் என்று சில சாஸ்திரங்கள் எடுத்து சொல்லுது இல்லையா? இது பரிணாமவாதம் விவர்த்தவாதம்ங்கிற அடிப்படையில இப்படி எல்லாம் பேசப்பட்டாலும், இங்க பகவத்கீதையை சொல்ல வர்ற ஆழமான விஷயம், அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் வருகின்ற சான்றோர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாம் சொல்ல வர்ற ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க மாயையை பற்றி தான் முக்கியமா சொல்றாங்க. ஏன்னா இங்க இருப்பது பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடான சக்தி இருக்கு இல்லையா, ஆற்றல் இருக்கு இல்லையா, அதன் இடத்துல இருந்து வெளிப்பட்ட ஆற்றல் ஒரு மாயா சக்தி. அது கடவுளுடைய ஆற்றல், அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஆற்றல். அப்ப அந்த ஆற்றலுடைய அடிப்படையில் தான் இங்கு நாமும் இருக்கிறோம். ஏன்னா நாமெல்லாம் ஒரு ஆற்றல் தான். இங்க நீங்க நானு எல்லாம் வேற வேற கிடையாது. நம்ம ஆத்மா அல்லது உயிர் அப்படின்னு நம்ம சொன்னாலும், இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்ல சொல்லிக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு மதமும் அல்லது ஒவ்வொரு தர்மமும் வேற வேற மாதிரி நம்மள உதாரணமா சுட்டி காட்டுறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஆத்மாங்க, நீங்க எல்லாம் தனித்தனி ஆத்மாக்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் நீங்க தனித்தனியான உயிர் அப்படிங்கிறாங்க. சரி, எப்படி வேணா இருக்கட்டுமே, ஆத்மாவா இருக்கட்டும் உயிராக இருக்கட்டும். ஆனா இது எல்லாமே என்ன அப்படின்னா, அந்த கடவுளிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி தான், அந்த உயிர் சக்தி தான், ஆத்ம சக்தி தான். அப்ப இந்த உலகம் எல்லாமே ஆத்மாக்களால கடவுளால ஆற்றல்களால் நிறைக்கப்பட்டிருக்கு, அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப இந்த ஆற்றலுக்குள்ள இறைவன் வசிக்கிறானா, கடவுள் வசிக்கிறாரா அப்படின்னா வசிப்பதில்லை. ஏனென்றால் அவர் இந்த குறிப்பிட்ட இந்த உடம்புக்குள்ள மட்டும் வசிப்பதற்கான இந்த உடம்பு நாம் பார்ப்பதனால இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஒரு கண்ணாடியில் பார்க்கின்ற பிம்பம் போல பார்க்கிறார். கடவுள் கண்ணாடியில் பார்க்கின்ற ஒரு பிம்பம் போல. ஆனா அந்த பிம்பத்துல எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் நேர்ல இருக்கிற மாதிரியும் அந்த பக்கம் எல்லாமே இருக்கும். ஆனா உண்மை என்ன? நேர்ல இருக்கிறது மட்டும்தான சத்தியம். அந்த உருவத்துல அந்த கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது இல்லையா? மாயா பிம்பம் தானே அது. அது மாதிரிதான் இங்க இந்த உலகமானது உண்மையில் கிடையாது, மாயை பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறத இங்க சொல்ல வராங்க. இத அதே பகவத்கீதையினுடைய 5வது பாடல்ல மீண்டும் அதை உறுதிப்படுத்த போறோம். அந்த பாடல் என்னன்னா, நச்சமஸ்தானி பூதானி அஸ்யமே யோகமைஸ்வரம் பூத ப்ருன்னச்ச பூதஸ்தோ மதாத்மா பூத பாவனஹா.
இந்த பாடல் பகவத்கீதை அத்தியாயம் 9:5. இங்கே உயிர்கள் என்னில் உறைவதில்லை, என் தெய்வீக ஆற்றலின் மர்மத்தை பார். எல்லா உயிர்களையும் நான் படைத்தவனாகவும் பராமரிப்பவனாகவும் இருந்தாலும் நான் அவற்றால் அல்லது ஜட இயற்கையால் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த விழிப்புணர்வு நிலை எங்க இருக்குங்கிறதுக்காக இதை சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். அதாவது இங்க கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கு என்ன புரிய வைக்க விரும்புறாருன்னா, நாம இங்க சொல்றோம், நீங்க ஒரு உயிர் நான் ஒரு உயிர், அல்லது நீங்க ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிக்கிறோம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, அதாவது மற்றவர்களால் திணிக்கப்பட்ட அறிவு. அப்ப நாம எதுவுமே தெரியாம தான் சின்ன குழந்தையில இருந்தோம். அப்ப நீங்க யாரு நான் யாருன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம பிறந்த மதம் மட்டுமல்ல, சமயம், ஜாதி எதுவுமே தெரியாம இருந்தோம். ஆனா நமக்கு எல்லாமே திணிக்கப்பட்டது. அப்படி திணிக்கப்படும் போது நம்ம நிறைய விஷயங்களை ஏத்துக்கிட்ட மாதிரிதான் இப்ப நம்ம ஆத்மா உயிர் அப்படிங்கிற விஷயத்தை ஏத்தி வச்சிருக்கோம். ஆனா உண்மையில இங்க கீதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, உயிர்கள் என்னில் உறைவதில்லை, என் தெய்வீக ஆற்றலின் மர்மத்தை பார் அப்படிங்கிறார். என்னுடைய தெய்வீக ஆற்றலின் மர்மம்ங்கிறாரு. அதுதான் இங்க விஷயம். அதாவது அவருடைய ஆற்றலானது வெளிப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா அந்த வெளிப்பாடானது அவரை போன்றே இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது எதுவுமே உண்மையில் இல்லை, அவரு மட்டும்தான் இருக்கிறார். அப்ப எல்லா உயிர்களையும் நான் படைத்தவனாகவும் பராமரிப்பவனாகவும் இருந்தாலும் நான் அவற்றால் அல்லது ஜட இயற்கையால் பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிடுறாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன பாடல் என்ன சொன்னாரு? மாயா சக்தி அப்படின்ட்டு, இந்த ஜீவசக்திக்கு அப்பால் என்னுடைய ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில பேசினாரு. அது என்னுடைய யோக மாயா சக்தி அப்படின்னு சொன்னாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த யோக மாயா சக்தி கடவுளின் சக்தி என்னுடைய சக்தி. அது அதை எப்படி சொல்றாரு? கர்த்தும் அகர்த்தும் சமர்த்ததகா, அதாவது அசத்தியமானதை சாத்தியமாக்கக்கூடியது. அந்த அளவுக்கு தான் அவரிடத்துல அந்த ஆற்றல் இருக்கு. எதுவுமே முடியாது அப்படிங்கிற விஷயம் பரமன் இடத்துல இல்ல, இறைவன் இடத்துல இல்ல. அவர் நினைச்சா எதையும் உண்டாக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும், அதை அழிக்கவும் முடியும். அவர்தான் கடவுள். அதனாலதான் அவரை கடவுள்னு சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட கடவுள் தான் இங்க உண்மையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம்ங்கிறது அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் உண்டாக்கப்பட்டு அவரால் அனுபவிக்கப்பட்டு அவராலேயே அழிக்கப்படுகிறது. அப்ப இந்த அத்தனை விஷயங்களும் அவரிடத்திலேயே நிகழ்கிறது. ஆனால் அவர் இதில் சம்பந்தப்படுவதில்லை, அவர் இதுக்குள்ள வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப அவருடைய ஆளுமைக்கு நாம் கூறும் பல அற்புதமான விஷயங்களுக்கு இது ஒரு உதாரணமாக பார்க்கலாம். எப்படின்னா, உதாரணமா கடவுள் நம் இதயத்திலே அமர்ந்திருக்கிறார், நம்முடைய இருதய குகையிலே இருக்கின்றார். ஆனால் நாம் அவரை பற்றி உணரவில்லை. ஏனென்றால் அவருடைய தெய்வீக யோக மாயா சக்தி நம்மை அவரிடமிருந்து பிரித்து வைத்திருக்கிறது. கடவுளும் தன்னை மாயாவின் தாக்கத்திலிருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார். அப்போ இங்க வேதம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலஜமான யா எஸ்ய சாது மீஷா பதே முயா அப்படின்ட்டு ரிக்வேதம் பேசுது. கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூட மாயா வெட்கப்படுகிறாள். கடவுள் மாயையின் கலந்திருந்தாலும் சக்தியாக மாற்றப்பட்டிருந்தாலும் அவர் அதிலிருந்து விலகி இருப்பது ஆச்சரியம் அல்லவா? அப்படிங்கிற மாதிரிதான் இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயம், ரிக்வேதத்தில் வருகின்ற மந்திரம் சொல்ல வர்ற விஷயம். அப்ப இங்க என்ன நம்ம இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம எந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுனாலும் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேற எப்படி வித்தியாசமா சொன்னாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் புரிதல்ங்கிறது மாறுபட்டு இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற சக்தியும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்ப நம்ம எடுத்து சொல்ற விஷயமும் நம்ம என்னதான் லகுவா சொன்னாலும் சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாம போலாம். அப்ப நம்ம இதை எப்படிதான் வேதத்தினுடைய அடிப்படையில் எடுத்து புரிய வைக்க பார்த்தாலும், அதை படிக்கும் போது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் திருப்பி அவங்க மனசு அதை ஏற்றுக்கொள்றது இல்லைல்ல. அப்ப அதை நம்ம எப்படி இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கண்ணாடி ஓமானம் தான். இப்ப நீங்க மட்டும் இருக்கிறது உங்களால இல்லை என்று சொல்ல முடியாது. இப்ப நீங்க இருப்பது உங்களுக்கு நிஜம். நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுடைய இயல்பை, யதார்த்தத்தை நீங்க என்றைக்குமே இழக்க முடியாது. அப்ப நான் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீங்க எந்த இடத்துல நீங்க விடுறீங்க, மிஸ் பண்றீங்க? 2 இடத்துல மிஸ் பண்றீங்க. அதாவது நீங்க விழிப்பு நிலை தவிர தூங்கும் போதும் கனவு நிலையையும் உங்களை நீங்க விட்டுறீங்க. அப்ப நீங்க விட்ட பிறகு என்ன ஆயிடுது? நல்லா தூங்குறீங்க, நீங்க யாருன்னு தெரியறது இல்ல. அப்ப அங்க நீங்க உங்களை தெரிஞ்சுக்க முடியாம போயிடுது.
கனவு காணும் போது கூட என்ன ஆயிடுதுன்னா, நீங்க வேறு ஒரு உலகத்தை படைச்சு அந்த கனவுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் நீங்க உங்களை அந்த இடத்துல உணர முடியல. நான் தான் இந்த கனவு காண்றேன். இந்த கனவு என்னால் தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கனவுல வருகின்ற சம்பவங்களும் அத்தனை விஷயங்களும் என்னுடைய இயல்பு தான். என்னுடைய மூலமாவே படைச்சு என்னாலேயே அனுபவிக்கப்படுதுங்கிறது தெரியாமயே கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த 2 விஷயத்துல நீங்க உங்களை தெரிஞ்சுக்கவே முடியாம இருக்கு இல்லையா? அப்ப இந்த 2 நிலைக்கு பேரு என்ன? விழிப்புணர்வற்ற நிலை. கரெக்ட்டா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? நனவு நிலைக்கு வந்துட்டோம். இப்ப நனவு நிலையில நான் விழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் இருக்கிறேன்ங்கிறது எனக்கு தெரியுது. அப்ப என்னால இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. இத புரிஞ்சுக்கணும். இப்படி என்னால் படைக்கப்பட்ட இந்த உலகம் என் மூலமா தான் இருக்கு. நான் இருக்கிறதுனால இருக்கு. ஏன்னா நான் இல்லாம போன 2 நேரத்துல காணுமே. இப்ப இந்த உலகம் எப்ப காணாம போகுது? நான் இல்லாம போன நேரத்துல தூங்கும் போது இல்லாம போயிடுது. கனவு காணும் போது இந்த உலகம் இல்ல. இப்ப நான் பாக்குற இந்த உலகம் இல்ல கனவுல. கனவுல வேற உலகம் தான் படைச்சுக்கிறேன். என்னுடைய விருப்பமான உலகம். ஏன்னா கனவு காண்ற உலகம்ங்கிறது என்னுடைய கற்பனை உலகம் தானே. அப்ப நான் எப்படி எல்லாம் கனவு காணணும்னு ஆசைப்பட்டனோ அப்படியெல்லாம் கனவு வெளிப்படும். ஒரு பேய் துரத்துற மாதிரி கனவு வருதுன்னா நான் பேய் நினைச்சுக்கிட்டே படுத்திருக்கிறேன். ஆனா நான் ஒரு பெரிய பணக்காரனா வாழணும்னு ஆசைப்பட்டா கனவுல பெரிய பணக்காரனா வாழ்ற மாதிரி அங்க கனவு வரும். ஆனா நான் சுவையான உணவுகள் சாப்பிடுற மாதிரி கனவு காண்றேன்னா அந்த மாதிரி கனவுலாம் அங்க வரும். அப்ப அந்த கனவு உலகம்ங்கிறது என்னுடைய மனதின் கற்பனையான விஷயம் தான் கனவாக வெளிப்படுது. அப்ப அது கனவுல என்னால் அனுபவிக்கப்படுது, ஆனந்தம் அடையப்படுது, அல்லது பயப்படுற என்ற சூழ்நிலை எல்லாம் உண்டாகுது இல்லையா? ஆனாலும் அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அது உண்மையா இருக்கு நமக்கு. ஆனா அது உண்மை என்று கனவில் தெரிவதில்லை. எப்ப தெரியுது? இந்த விழிப்பு நிலைக்கு வந்த பிறகுதான் அந்த கனவு பொய்ங்கிறதே தெரியுது. அது வரைக்கும் அந்த கனவு உண்மையாவே நமக்கு இருக்கு. அப்ப இப்ப இந்த விழிப்பு நிலையில இந்த உலகம் பொய்ங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் பொய்ன்னு சொன்ன உடனே நம்ம மனசு ஒத்துக்குதா? ஒத்துக்காது. ஏன்னா நான் இவ்வளவு விஷயங்கள் அனுபவிக்கிறேனுங்க. எல்லாருமே என் முன்னாடி கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்கு, குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு. நீங்க பொய்ன்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அப்படி கேட்கிறவங்க நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். ஏன்னா இப்ப நம்ம வாழுகின்ற வரைக்கும் இதெல்லாம் ஓகே. உடம்ப விட்டுட்டு போனவங்க நினைச்சு பாருங்களேன். இப்ப நாம உயிரோடு இருக்கிறோம், இதெல்லாம் நாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய உறவுகளோட, நம்முடைய கணவன் மனைவி, குழந்தைகள், சுற்றத்தார் அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்றது ஆனந்தமா இருக்கு. ஆனா நம்மோட வாழ்ந்து நம்மிடத்திலே இருந்து இல்லாமல் போனவர்கள், நம்முடைய இறந்த முன்னோர்கள், அவங்கள இல்லது நம்முடைய குடும்பத்திலே யாராவது இறந்திருப்பாங்க. அவங்க நினைச்சு பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கூட தானே இருந்தாங்க, இப்ப இல்லையே. அப்ப அவங்களுக்கு எங்க போச்சு இந்த உலகம்? அப்ப அவங்க எங்க போனாங்க இந்த உலகத்தை விட்டு? அப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு எழுந்திருக்கணும் இல்ல? இதெல்லாம் எழுந்திருக்காதனால தான் நம்ம இந்த உலக உண்மை என்று நினைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இதனுடைய வேகம் அதிகமாயிட்டே இருக்கு, நமக்கு ஆர்ப்பாட்டமா இருக்கு. ஆனா இது புரிஞ்சுட்டா கொஞ்சம் நம்ம நிதானிப்போம். நிதானிச்சு பார்ப்போம் என்ன நடக்குது உண்மையிலேயே. இப்ப நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையா நான் நினைக்கிறேன். ஆனா என்னோடு இருந்த உறவுல ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப அவருக்கு இந்த உலகம் காணாம போயிடுச்சு. அப்ப எனக்கும் ஒரு நாள் இந்த உலகம் காணாமத்தானே போக போகுது. அப்ப நான் எப்பொழுது இந்த உலகத்தை விடுவேன்? மரணத்தில விடுவேன். இல்ல, நான் இங்க வாழும் போதே தூக்கத்திலே விடுறேன், கனவுலயும் விட்டுறேன். அப்ப மரணத்திலையும் உண்மையா விட்டுட்டு தான் போறேன். அப்ப நான் விட்டுட்டு எங்க போக போறேன்? அப்ப இந்த உடம்புங்கிறது உண்மையிலே இங்கேயே விடுற போறேன். இந்த உடம்பை நான் எடுத்துட்டு போக முடியாது. இந்த உடம்புங்கிறது இங்க இந்த உலகத்துல வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. மரணத்துக்கு பிறகு இந்த உடம்பு கூட வராது. என்னுடைய ரியாலிட்டி என்ன? என்னுடைய சொரூபம் என்ன? இந்த உடலா? அப்படின்னா இல்ல. ஏன்னா இந்த உடல் வருவதற்கு முன்னாடியே நான் இருந்திருக்கிறேன். இந்த உடம்பை விட்டுட்டும் நான் போக போறேன். அப்போ நான் இருக்கத்தான் போறேன். ஏன்னா நான் இருக்கிறதுனால தான் மீண்டும் எனக்கு திருப்பி என்னுடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ற அடுத்த உடலை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்ப இப்படியெல்லாம் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற இத்தனை விஷயங்களும் எதன் அடிப்படையில் இங்க நிகழுது அப்படின்னா, இங்க எல்லாமே நம்முடைய மனதின் அடிப்படையில் நிகழ்கிறதுங்கிற ஆழமான விஷயத்தை இங்க மகான்கள் சுட்டிக்காட்டி இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப இந்த விஷயங்களை உண்டாக்கி கொண்ட இந்த மனசு இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்தை படைக்குது. படைச்சு அது விருப்பமான மாதிரி அந்த வாழ்க்கையை அனுபவிக்குது, ஆனந்தப்படுது. ஆனா இந்த வாழ்க்கை மனம் சார்ந்த வாழ்க்கையாக மட்டுமே நகர்ந்து கொண்டிருந்தா இந்த மனதனுடைய சாதக பாதகங்களுக்கும் அல்லது அதனுடைய ஆசா பாசங்களுக்கும் ஏற்ற மாதிரி உலகம் விரியும். அந்த மாதிரி உலகம் நமக்கு அனுபவம் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த உலக அனுபவம்ங்கிறது நமக்கு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடல் இந்த இயக்கத்துல இருக்கிற வரைக்கும் தான் இது அனுபவம் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த உடம்பை நம்ம விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு இந்த உலகம் தெரியாது. நமக்கு எதுவுமே யாரு கூட இருக்காங்க, மனைவி யாரு, குடும்பத்தார் யாருன்னு எதுவுமே தெரியாது. நம்ம யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலையில நம்ம அடக்கப்படுறோம், முடக்கப்படுறோம் அப்படிங்கிறத
புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்கு இங்க விழிப்பு நிலையில சாஸ்திரம் என்ன சுட்டி காட்டுதுன்னா, இங்க உண்மையிலே அப்படிப்பட்ட ஒருத்தன் நீ வர்றதும் இல்ல, போறதும் இல்ல. ஆனா அப்படி ஒருத்தன் நான் வந்து வாழ்றேன், அனுபவிக்கிறேன், இந்த உலகத்துல கஷ்ட நஷ்டம் படுறேன், அப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டுட்டு போறேன் அப்படின்னு பயமெல்லாம் கொள்ளாத. அப்படியான ஒரு நிகழ்வே இங்க நடக்கல. உண்மையில இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனுடைய லீலா வினோதம். ஆக அந்த இறைவன் தன்மைய நீ உனக்குள்ள இப்ப இந்த உடம்பு எடுத்து வந்து நீ இந்த மாதிரி மாய உலகுல மயங்காம விழிப்புணர்வை கொண்டு அந்த விவேகத்தினால நீ இந்த பிறவி பயண முழுமைப்படுத்தணும்னா நீ விழித்து கொண்டா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? அங்கதான் நானே இறைவன்கிறது நமக்கு புரிய வரும். அந்த நிலை நமக்கு புரிஞ்சிட்டா அப்பதான் நாம நம்முடைய ரியாலிட்டிக்குள்ள ஆனந்தத்துக்குள்ள வந்துடுவோம். அப்ப நானே தான் இதையெல்லாம் உருவாக்கி அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்ப என்னுடைய இயல்புல இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு, நான் இருப்பதனால் இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிற அத்தனை புரிதலும் நமக்கு ஆனந்த அனுபவமா இருக்கும். அப்ப நம்ம அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது நமக்கு தகுந்த மாதிரி நாம மாற்றிக்கொள்ள முடியும். அந்த நிலை மிகப்பெரிய ஒரு உயரிய நிலை. அதுதான் மகான்கள் ஞானிகள் அடைந்திருக்கிற அந்த விழிப்புணர்வு நிலை. ஆனா அந்த நிலைக்கு நம்ம வர்றது என்னன்னா, நாம இந்த புரிதலுக்கு மனதுக்கு கொடுக்கணும். மனம் இப்படி அஜ்ஞானத்தினால சிக்கிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் புரியாம எதையோ பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க உண்மையிலே அந்த மனம்ங்கிற ஒரு விஷயமோ இந்த உடல்ங்கிற ஒரு விஷயமோ அனுபவிக்கப்படுகின்ற அத்தனைகளும் உண்மையில் இல்லவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் இறைத்தன்மைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிற விஷய சுகங்கள் அப்படிங்கறது நமக்கு எப்ப புரிஞ்சுட்டோமோ அப்ப நாம் அந்த சொரூபத்துக்குள்ள, நம்முடைய யதார்த்தத்துக்குள்ள, நம்முடைய இயல்புக்குள்ள, நம்முடைய விழிப்புணர்வுக்குள்ள நம்ம வந்துடுவோம். அப்ப நம்ம அப்படி வருவதற்கான சில அடிப்படை விஷயங்களை தான் இப்ப நமக்கு சாஸ்திரம் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து, இப்ப நீ வாழும் போது இந்த உடல் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னா நீ உன்னை தனித்துவமா அடையாளப்படுத்தி கொண்டு உயிர் உலகம் அப்படிலாம் நீ நம்புறதுனால இதெல்லாம் நீ பிடிச்சிட்டு இருக்கிறப்பா. நீ கொஞ்சம் ஆழ்ந்து விழிப்புணர்வுலயே சிந்திச்சு பாரு. கனவு காணும் போது எப்படி இந்த உலகம் இல்லாம போனதோ அது மாதிரி நனவு உலகமும் இல்லாம போகின்ற ஒரு காலம் வருவதற்கு முன்பாகவே நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையை உணர்ந்து கொண்டு இங்க வாழும் போதே அந்த யதார்த்தத்தை அந்த சொரூபத்தை அனுபவமாக்கி வாழ்ந்தா அதுதான் இங்க முக்தி, மோட்சம், ஆனந்தம் என்று சுட்டி காட்டப்படுது. அப்ப அதை தான் நம்ம இப்ப அடையணும். அப்படி நம்ம அடைஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க எதுவுமே எனக்கு வேறாக இல்லை, எல்லாம் என்னாலே படைக்கப்பட்டு என்னாலே அனுபவிக்கப்பட்டு என்னாலேயே எனக்குள் ஒடுக்கப்படுகின்ற விஷயமாக மாறும். அந்த நிலை நம்முடைய சொரூபம், விழிப்புணர்வு, யதார்த்தம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதை பற்றிய நல்ல விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக தான் இந்த பாடங்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்ப இந்த பாடம் ஒரு பாடம் கேட்கறதுனால புரிஞ்சிடுமானா அப்படி புரியாதுதான் நான் பலமுறை சொல்றேன். மீண்டும் மீண்டும் இதுல சொல்லப்பட்ட ஆழமான விஷயங்களை, பகவத்கீதை எப்படி பேசுது, கடோ உபநிஷத்து எப்படி பேசுது, தைத்திரிய உபநிஷத்து எப்படி பேசுது அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய உண்மை சொரூபத்தை சுட்டி காட்டுவது மட்டும் இல்லாம நம்மளுடைய மனம் எப்படி சிக்கிக்கிட்டு இருக்கு, மயங்கி நிக்குது அப்படிங்கறதுல இருந்து விடுவிப்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இப்ப நாம் நம்முடைய சொரூபத்துல, நம்முடைய யதார்த்தத்துல நிற்பதற்கான சில வேலைகளை நம்ம செஞ்சாக வேண்டியதா இருக்குது. அதுக்குத்தான் நம்ம இப்ப இந்த பாதையில மேலும் பயணிக்கிறோம். ஆக நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. இப்ப இதெல்லாம் நான் பிராக்டிக்கலா கொடுக்கறதுக்கு தான் இப்ப நம்ம அதை தனியா குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப இது வரைக்கும் நம்ம எல்லாமே தியரி, அதாவது பரோட்ச ஞானம் எல்லாமே படிச்சுட்டோம். ஆனா அனுபவம் ஆக மாட்டேங்குது. எல்லாமே அனுபவப்படுத்த போறோம். அனுபவம்ங்கிறது இறை அனுபவம் முதற்கொண்டு எல்லாமே நானே அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அனுபவம். அப்போ அந்த அனுபவ நிலைங்கிறது பிராக்டிக்கலா வரப்போகுது. அந்த பிராக்டிக்கலுக்கான நேரத்தை ஒதுக்கினா தான் நீங்க அந்த பிராக்டிக்கல் வர முடியும். நீங்க இந்த உலகம் உண்மைன்னு ஓடிக்கிட்டே இருந்தா அந்த அனுபவமாக்க முடியாது. அதனாலதான் நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறோம். நம்ம குரூப்ல வர்றவங்களுக்கு ஏன் கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம் அப்படின்னா, இப்ப இந்த உலகம் உண்மை என்று ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க தன்னுடைய சொரூபத்தை உணரவே முடியாது, அந்த அனுபவத்துக்கு வரவே முடியாது, ஆனந்த வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன்னா அவங்க இந்த உலகத்தை உண்மை நம்பிக்கொண்டு யதார்த்தமான காரியங்களை செய்து கொண்டு அதுல வர்ற சுக துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை அவர்களுக்கு பிடித்திருக்கிறதுனால அப்படி வாழ்றாங்க. ஆனா நாம நம்முடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து வாழும் போது அது நம்முடைய ரியாலிட்டி, அதான் நம்முடைய உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கும் அந்த அமைதிக்கும் வார்த்தைகள் இல்லை, அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த நிலையில நமக்கு எப்படி ஜீவனத்துக்கு வழி இல்லாம போயிடுமான்னா இதெல்லாம் மனசு தானே சிந்திக்குது. ஜீவனத்துக்கு வழி இல்லாம போயிடுமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுமா அப்படின்ட்டு. நாம இந்த உடம்பே இல்ல, மனசே இல்ல, இந்த உலகமே என்னால் உண்டாக்கப்பட்ட உலகம். அப்ப இதுல நான் எனக்கு தேவையானவைகளை நானே உண்டாக்கி நானே அனுபவிக்கிறதே தெரியாம தப்பு தப்பா உண்டாக்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறதோ இவ்வளவு சங்கடங்களையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்ப இங்க படைக்கப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னாலே தான் படைக்கப்படுகிறது. மனிதனாக என்னாலேயே படைக்கப்படுகிறது. அப்படி படைக்கப்பட்ட
உலகங்கள்ல தான் இவ்வளவு விஷயங்களை நம்ம கையாண்டு கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம கம்ப்யூட்டர் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், மொபைல் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் யாரு கடவுள் மேல இருந்து படைச்சாரா? மேல இருந்து மொபைல் போன் நமக்கு எல்லாம் தூக்கி போட்டாரா ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கங்க அப்படின்ட்டு? கிடையாது. ஆனா இந்த மொபைல் போன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யார் கண்டுபிடிச்சா? மனிதன் தான் கண்டுபிடிச்சான். ஆனா அந்த மனிதன் கண்டுபிடிப்பதற்கான ஒரு அறிவு எங்கிருந்து வெளிப்பட்டதுங்கிறது தான் இங்க விஷயம். அப்ப அந்த ஆழமான அறிவு நிலை வந்து நம்முடைய உண்மை நிலை. அந்த நிலைக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் நமக்கு எப்படி பயன்பாட்டில் இருக்கு? நல்லதாவும் பயன்பாட்டில் இருக்கு, கெட்டதாவும் பயன்பாட்டில் இருக்கு. அப்ப அது நல்லதா கெட்டதாவா மாற்றுவதற்கான அந்த அறிவு நம்மிடத்திலே இருக்கு. அதை வைத்து நாம் இந்த உலகத்துல சுபிட்சமா சுகமாக எப்படி வாழ்வதுங்கிறத சொல்லி கொடுப்பதுதான் இந்த பாடத்திட்டங்கள். நீங்க இந்த உடம்பு எடுத்து வந்துட்டீங்க, அந்த உடம்பு எடுத்து வந்த இந்த விளைவை முடிச்சிட்டு போற வரைக்கும் இந்த உலகத்துல சுகமா வாழ்ந்துட்டு போகணும், அவ்வளவுதான். ஆனா நீங்க உண்மையில வருவதும் இல்லை போவதும் இல்லை. நீங்க யார்? நீங்க சாட்சாத் அந்த பரமன். இந்த நிலையை நீங்க உணர்ந்துட்டா உங்களுக்கு துக்ககரமான அனுபவங்கள் வரவே வராது. அதாவது உலகத்துல உண்டாக்கப்பட்ட விசேஷ சுகங்கள்ல நாட்டம் போய் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்வதற்கான அந்த உண்மை சொரூபத்துக்குள்ள நம்ம போகும்போது அது ஒரு சுகமான அனுபவமா இருக்கும் அப்படிங்கறத இங்க நாம சுட்டி காட்டுகின்ற இந்த பாடத்தினுடைய ஆழமான உண்மை. அது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குதான் அந்த பக்குவம் வரணும். மனசு வந்து லிஃப்ட் ஆகி அதை புரிதல் கொண்டு வர்ற அளவுக்கு உயரணும். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உள்ள கொடுக்கத்தான் அது மாறுமே தவிர ஒரே நாள்ல புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் நம்ம பாடத்திட்டங்களுக்கே அந்த சிலபஸே வச்சிருக்கோம். முறையா இப்படி எல்லாம் வரணும், இந்த மாதிரி இந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே வரோம். அந்த பக்குவம் சொல்றோம். அதாவது வளர்கின்ற பக்குவம் மாதிரி குழந்தைங்க வளர்ந்து வரும்போது எப்படி பக்குவம் அடையுதோ, சின்ன குழந்தையில இருக்கிற அந்த விவரம் இல்லாத தன்மை வந்து பெரிய குழந்தை ஆயிட்டா விவரம் வந்துடும். அது மாதிரி இங்க நம்ம மெச்சூரிட்டி அப்படிதான். நம்ம வந்து மனதளவுல சில தவறான பதிவுகளை நம்ம நீக்கும் போதுதான் நமக்கு மெச்சூரிட்டி ரைஸ் ஆகும். ஒருத்தர் சொன்னதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கையில சுகம் இருக்காது. ஆகவே அதையெல்லாம் சொல்லி கொடுப்பதற்காகவும் உண்மையிலேயே பகவான் எங்க இருக்காரு, அவர் வருவதும் இல்லை போவதும் இல்லை, அவர் நம்ம உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை. ஏன்னா அவர் மட்டும்தான் இருக்கார். அப்ப அவர் மட்டும்தான் இருக்காருன்னா அப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நான் யாரு? நானே அவரு தான். அதை தெரிஞ்சுக்கிறது தான் விஷயமே. என்னை மாதிரி மற்றவர்களும் கடவுளான்னா மற்றவர்களை நான் தான் படைச்சு வச்சிருக்கேன் என்னுடைய தேவைக்காக. அப்ப இந்த படைப்புல நான் இதை அனுபவிக்கிறேன். இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதை நீங்க இப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தேவைகளை நீங்க மாற்றம் பண்ண முடியும். உங்களுக்கு சாதகமான விஷயங்களை ஈர்க்க முடியும், பாதகமான விஷயங்களை தவிர்க்க முடியும். அப்ப அதற்கான தத்துவமோ தகுதியோ உங்களிடத்திலே இருக்கு. ஆனா புரியாம இருக்கிறதுனால அதை உங்களால செய்ய முடியலங்கிறத நமக்கு சொல்ல வரும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த ஈர்ப்பு விதியை உங்களுக்குள்ள கொண்டு வந்து மாற்றம் செய்ய முடியும். அந்த மாற்றத்துக்கான வழிகள் எல்லாம் பிராக்டிக்கலா கொடுக்க போறோம். அதுதான் அடுத்த ஷெட்யூலா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆக இன்றைக்கு இந்த விழிப்புணர்வுனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப அந்த விழிப்புணர்வு தான் இறைவன். அப்ப அந்த இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். நீங்க உண்மையில் நீங்களோ நானோ இல்லை, இந்த உலகமோ இல்லை. அப்ப அப்படிப்பட்ட இறைவன் இப்ப எனக்கு எப்படி தெரிகிறான்? நான் வேறாக இருப்பதனால எனக்கு வேறாக தெரிகிறான். நானாக இருப்பா எனக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிராக்டிக்கலா வந்தா தான் அதுக்கு பேரு அபரோக்ஷ ஞானம். வெறும் படிப்பறவுல மனசுக்குள்ள பதிஞ்சிருந்தா அதுக்கு பேரு பரோட்ச ஞானம். அப்ப இங்க பெரும்பாலும் எல்லாம் பரோட்ச ஞானிகளா இருக்காங்க, அவ்வளவுதான். அதாவது ஞானிகள் தான், எல்லாரும் ஞானிகள் தான். ஆனா என்ன ஞானிகள்? எல்லாம் ஏட்டு சுரக்காய் ஞானிகள். படிச்சு பெரிய மேதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்படியே ஃபிங்கர் டிப்ல நம்ம பாடங்கள் எல்லாம் கையில வச்சு சொல்லலாம். பலன் கிடையாது. காரணம் என்னன்னா அதை பற்றிய அனுபவம் இல்லை, பிராக்டிக்கல் இல்லை. அப்ப பிராக்டிக்கலுக்கு ஆன சில விதிமுறைகளும் வழிமுறைகளும் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் கொடுத்தா தான் மாற்றம் அடைய முடியும். அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பார்க்கலாம் அடுத்த வகுப்புகள்ல இன்னும் கொஞ்சம் விரிவா இதை பற்றி கொண்டு போகலாம். அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.